யாராவது குருமார்கள் இருக்காங்களா? தெரிஞ்சவங்க இல்லை தெரியாதவங்க, மன ரீதியாக யாராவது குரு வச்சிருக்கீங்களா இல்லையா? திருமூலர், அகத்தியர், போகர், புலிப்பாணி யாராவது வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கீங்க. இஷ்ட தெய்வம் யாராவது வச்சிருக்கீங்களா இல்லையா? எனக்கு இவங்கெல்லாம் இஷ்ட தெய்வம் இருக்கா இல்லையா? இருக்கு. தேவதை யாராவது? ஏன்னா இந்த தேவதை வழிபாட்டில் இருக்கேங்க. சிவதூதி நித்யாவை கும்பிட்றேன், நீல பதாகா நித்யாவை கும்பிட்றேன், இல்லை ராஜமாதங்கியை கும்பிட்றேன், இல்லை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காங்க. இன்னும் சைனீஸ் சைட்லாம் போனீங்க அப்படின்னா ஓம் தாரே துத்தாரே தூரே சோஹா, அதை க்ரீன் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளாக் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் தவறு இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களை மீறிய சக்தி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அது என்னைக்காவது உங்கள்கிட்ட பேசியிருக்கா? லைவாக பேசியிருக்கா? விளையாடக்கூடாது. நான் அப்போ ரொம்ப டீட்டெயில்டாக கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். சும்மா மெடிடேட் பண்ணாங்க, இப்படி தொட்டாங்க, கேட்டாங்க, அப்படியே ஒரு ஸ்மெல் அடிச்சதுங்க, அப்படியே காது, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் ஆகாது. அதெல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல. டைரெக்டாக பேசுனாங்களா? இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசுனாங்களா? உங்கள் பேர் மணிகண்டனா? மணிகண்டன் வணக்கம், நீ கூப்பிட்டதுனால வந்துட்டேன், சொல்லு என்ன பிரச்சனை, இப்படி பேசுனாங்களா? ஏன் பேசலை? நீங்கள் பேசுனது அவங்க காதுக்கு கேட்கலன்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் நினச்ச உடனே முன்னாடி வந்துடும் அந்த எனர்ஜி, ஆனால் விளையாடும், உடனே எல்லாம் பேசாது. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இன்னும் கதறுன்னு உங்களை. இந்த எம்டன் மகன் படத்தில் வடிவேலு சொல்லுவான், நல்ல டைலாக், என்னடா எங்கள் அப்பனை கொண்டுட்டீங்களடா, ஏன்டா என்னாச்சு, எவ்வளோ அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை பார்ப்பான்டா எங்கள் அப்பன்ற மாதிரி. நோட் பண்ணியிருக்கீங்களா அந்த டைலாக்? ஏன்டா இதில் என்னடா ஒரு பெரிய பெருமை, அழுகிற குழந்தைய ஒரு புள்ள அழுகுதுன்னா ஒரு அப்ப கன்சோல் பண்ணணும். ஆனால் வடிவேலு பாருங்க, எவ்வளோ அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை பார்ப்பான்டா எங்கள் அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் படுன்னு அர்த்தம். உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குருமார்கள்லாம் உங்களை அப்படித்தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் உனக்கு ஏதோ ஈகோ கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் திமிரு பண்ணுறியே நீ, அது வரைக்கும் பேச மாட்டாங்க. சரி, நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஹானஸ்டி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் இஷ்ட தெய்வமோ உங்கள் குருவோ பேசணுன்னா போங்க, உட்காருங்க, விளக்க பற்ற வைங்க. எந்த நெருப்பு எங்கே கொளுத்துனீங்களோ அங்கே இறைவன் வந்துடுவார். இறைவன் அனைத்திற்குள்ளும் இருக்கிறார், ஜோதியாகிற. கொளுத்துங்க, உட்காருங்க, எந்த டைம் வேணாலும் உட்காருங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்களும் உங்களுக்கு பிடித்த அந்த இறைவனை மட்டும்தான், இல்லை நீங்களும் உங்களுக்கு பிடித்த அந்த அருட்சக்தி மட்டும்தான். அழுங்க உட்காந்து, எனக்கு தெரியல, அழுங்க, கண்ணீர் விட்டு அழுங்க, உருண்டு பிறண்டு கதறுங்க. எனக்கு தெரியல, எனக்கு புரியலை, இது ஏன் நடக்குதுன்னு தெரியல. அறிவாளித்தனமாக போய் உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. எனக்கு அறிவு இல்லைன்னு அது அமைதியாக உட்காந்துக்கும். என்ன பண்ணணும்? கெஞ்சணும், கதறணும். ஏங்க, உங்கள் எழுத்து வீட்டில் இருக்கிறவன்ட்ட ரசத்துக்கு போடுறதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குறதுக்கே அவ்வளோ கதறீங்க. கொண்டு போய் கேட்டால் சில நேரத்தில் கொடுக்க மாட்டான், இல்லை தீந்துருச்சுமா போய் கடையில் வாங்கிக்கங்கிறான். நீங்கள் என்ன கருவேப்பிலை கொத்தமல்லியாக போய் இறைவன்ட்ட கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்க நீங்கள்? பிரபஞ்ச ரகசியத்தை மொத்தத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுன்றீங்க. என்னன்னு கேட்குறீங்க? உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன அப்படின்னா, ஒரு பேர் அழகிக்கிட்ட போய் நின்று உன்னை நான் முழுசாக பார்க்கணும், ட்ரெஸ் எல்லாம் அவருன்னு சொல்கிறக்கு ஈக்குவல். எந்த பொண்ணு அவுப்பா? நீங்கள் சொல்லுங்கள். இயற்கை என்பவள் தாய், இயற்கை என்பவள் இயற்கை அன்னை. இதில் பெரிய பியூட்டி என்ன, ஒரு பொண்ணு அப்படி அவுத்து காட்ட மாட்டா அவ்வளோ திமிரோட போனீங்கன்னா. ஆனால் இயற்கை அன்னை உண்மையான அன்போடு காமம் இல்லாமல் பார்ப்பவனுக்கு தனது மொத்த அழகையும் விரித்து காமிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கா. அதுதான் இயற்கை அன்னை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, முதல்ல உங்கள்கிட்ட ஹானஸ்டியை தான் எதிர்பார்க்குறாங்க. விச் மீன்ஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய குடியாரனாலும், எவ்வளோ பெரிய கொலைகாரனாலும், எவ்வளோ பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு அது முக்கியம் இல்லை. நான் இப்படி கொலை பண்ணியிருக்கேன், நான் இப்படி கொள்ளையடிச்சிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கேன், எனக்கு புரியுது, பட் திருந்துறதுக்கு வழி தெரியல, எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி நேர்மையாக ஏற்றுக்கணும். முதல்ல கன்ஃபஸ் பண்ணணும். நீங்கள் பண்ண தப்பெல்லாம் உட்காந்து கன்ஃபஸ் பண்ணணும். இது சர்ச் பாஸ்டர்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஹானஸ்ட்டாக கன்ஃபஸ் பண்ண. நீ சர்ச் பாஸ்டர்கிட்ட கூட ஒரு சில விஷயத்த மறைச்சிருவீங்க, இறைவன்கிட்ட அப்படி இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லணும். எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்பு தான், என்னால் மாற முடியல, என்னால் திருந்த முடியல, எனக்கு உதவி பண்ணு, தயவு செய்து உதவி பண்ணுன்னு அழுங்க. பேசுங்க, பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. கேளுங்க. மற்ற ஆட்கள் மாதிரி கனவுல வந்தெல்லாம் உணர்த்தாதீங்க. பேசுங்க, என்கிட்ட டைரெக்டாக பேசுங்க. யூ ஷுட் டாக் வித் மீ. பேசுங்க, எனக்கு கேட்குற மாதிரி பேசுங்க, எனக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. சும்மா இந்த சீன்லாம் காட்டாதீங்க, எனக்கு பேசுங்க. நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பேசு. டெய்லியும் டார்ச்சர் பண்ணுங்கள். உண்மையான ஹானஸ்டியோட உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிற மாதிரி. உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட தானே போய் பேசுகிறீங்க, ஏன் இஷ்ட தெய்வத்திட்ட வந்தால் பேசுகிறீங்க? உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உங்களுக்கே ஒரு கனெக்ட் இல்லைன்னா அப்புறம் எப்படி? ஹானஸ்ட்டாக போய் உட்காந்து பேசுங்க.
உண்மைத்தன்மையோட நேர்மையா போய் உட்காந்து பேசுங்க, அழுங்க, கதறுங்க. எனக்கு இது புரிய வை, புரிய வை, புரிய வை, எனக்கு தெரியல, நான் நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு சொல்யூஷன் கொடு, எனக்கு ஆன்சரை கொடு, இந்த ஞானத்தை எனக்கு விளங்க வை, தயவு செய்து விளங்க வை. அந்த வேகம் உங்களுக்கு இருக்கா? கொஞ்ச நாள் பதிலே வராது. ஆனால் உங்களுடைய முயற்சியை மட்டும் விடவே விடாதீங்க. எத்தனை மாதமானாலும் எத்தனை வருடமானாலும் இந்த டாக்கை விட்டுறக்கூடாது. கேட்டுக்கிட்டே இருங்க, பதில் வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே. என்னை நம்புங்க, 200% பதில் வரும். லைவா பேசுவாங்க. நம்ம மலத்தை விட கேவலமான ஒரு ஈன பிறவி மனித பிறவின்றது, தப்பா எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. மலத்தை விட கேவலமான ஒரு ஈன பிறவி தான் மனித பிறவி. அவங்க அதெல்லாம் கடந்து தெய்வீக நிலையில வேற டைமென்ஷன்ல இருக்கிறாங்க. இப்ப அந்த டைமென்ஷன்ல இருந்து இந்த டைமென்ஷன், இந்த பிசிக்கல் ரியாலிட்டிக்கு வரணும்னா அவங்களுக்கு புரோட்டோகால்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. புரிஞ்சுங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்லயே சொல்றேன். அப்படிலாம் டக்குன்னுலாம் வந்து அப்பியர் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும். நீ எதுக்கு இப்போ அவன் கூப்பிட்டோன்னே போனேன்னு? ஏன்? அவன் ரியலைசேஷனில் இருக்கான், அனுபவத்தில் இருக்கான். நீ எதுக்கு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இருக்கணும். இவ்வளோ நாள் கதறி இருக்கான், உண்மையாவே பாருங்க, நீங்களே பாருங்க, இவ்வளோ நாள் கதறி இருக்கான். நான் போகாமல் வேற யாரு போறதுன்னா தென் தே வில் கெட் த பர்மிஷன் டு ரீச் யூ அண்ட் ஸ்பீக் வித் யூ. நீங்க எதுவுமே பண்ணாம எந்த இறைவன் உங்களுக்கு இறங்கி வந்து உதவி பண்ணுவாரு? புரியுதா நான் சொல்றது? அதுக்கு உண்டான முயற்சியே இல்லை. இன்னும் எப்படி எந்த தேட்டருக்கு போகிறது, எந்த மாலுக்கு போகிறது, எந்த நாட்டுக்கு போகிறது, இன்னும் எப்படி 2 வீடு வாங்குறது, இன்னும் எப்படி 2 கார் வாங்குறது, இதுலேயே தான் உங்களுடைய மைண்ட் செட் இருக்குது. எப்படி இறைவன் பக்கத்தில் வருவார்? இன்னும் பிற உயிர்களை கொன்று தின்னுட்டு இருக்கீங்க, பிற உயிர்களை சாவடிச்சுட்டு இருக்கீங்க, மன ரீதியாக காயப்படுத்துறீங்க, உடல் ரீதியாக காயப்படுத்துறீங்க. இறைவன் எங்கேருந்து வந்து உங்களுக்குலாம் உதவி பண்ணுவார்? பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.